மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். டாக்டர் கார்த்திகேயன், பொதுக்குழுவிலேயே டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட போது பொது வழியில் வெளியிட்டாலும் கூட மேடையிலே சேலஞ்ச் பண்ணார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இந்த முறை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்திருக்கிறார். அவர் அந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார். இதை எப்படி டாக்டர் அன்புமணி கையாள்வார்னு நினைக்கிறீங்க? இதை will he fall in line, இல்லை அதற்கு எதிர்நிலை எடுப்பாரா, இதை சேலஞ்ச் பண்ணுவாரா? உங்க பார்வை என்ன? அந்த பொதுக்குழு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலேயே அவர்களுக்குள்ளே வெளிப்படையாக முரண்கள் நாம் பார்த்த பொழுது அன்புமணி ஒரு அறிவிப்பு செய்தார். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய அலுவலகம் இங்க இருக்கிறது, பனையூர்ல இருக்கிறது, அங்க என்னை சந்திக்கலாம்னு கூட சொல்லிட்டு அப்படிதான் கடைசி அந்த கல்மினேட் ஆச்சு. அந்த பிரச்சனை இருவருக்கும், தந்தைக்கும் மகனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் மகள் வழி பேரன் முகுந்தனை கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக நியமிப்பதில்தான் ஏற்பட்டு அது நான் தனி அலுவலகம் வைத்திருக்கிறேன் அப்படின்றதுக்கு என்னன்னா ஒருக்கான சமிங்கை. நீங்க இப்படி போனீங்கன்னா நான் ரெபல் பண்ணி தனியாக போக வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் திரு அன்புமணி ராமதாஸ். அதற்கப்புறம் ஒரு சில நாட்கள்ல தலைவர்களுடைய தலையீட்டு, மித்த தலைவர்கள் ஜி.கே. மணி போன்றவர்கள் எல்லாம் தலையிட்டு அப்புறம் சமரசம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இது நீங்க பெரிதுபடுத்த வேண்டியது இல்லைன்னு அவர்களுக்குள்ளே பரஸ்பரம் கருத்துக்கள் அன்புமணி கூட சொன்னாங்க. அப்போ அதோட இண்டிகேஷன் இப்ப திருப்பியும் அவருடைய அவருடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இவரே நான் தலைவர் அப்படின்ற முறையில வரும் பொழுது நிச்சயமாக அவர்கிட்ட இருந்து ஒரு எதிர்வினை இருக்கும். குறைந்தபட்சம் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்துவதற்காக அன்புமணி ராமதாஸ் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பார். ஆனால் இந்த கட்சி பிளவை நோக்கி போகும்ன்றதுல எனக்கு பெரிய அளவிற்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பெரிய அளவிற்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் இல்ல அதில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய முன்னணி தலைவர்கள் அவர்கள் எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் நான் அறிந்தவரை நமக்கு தெரியக்கூடியது. அப்போ இது கட்சி ஒரு பிளவை நோக்கி போனால் இரண்டு பேருக்கும் பரஸ்பரம் பெரிய நஷ்டம் தான் ஏற்படும். இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுக்கு முக்கிய காரணமே ஒன்று அந்த முகுந்தன் அவர்களை முன்னிலைப்படுத்துவது ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும் கூட கூட்டணி முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளில் அன்புமணி எடுக்கும் முடிவுகளுக்கும் ராமதாஸ் அவர்களுடைய முடிவுகளுக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. குறிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் ராமதாசனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் பாஜகவோடு என்டிஏவில் கூட்டணி தொடர வேண்டும் என்று அன்புமணி எடுத்த முடிவு அவருக்குள்ள ஒரு முக்கியமான கருத்து வேறுபாடுக்கு ஒரு முக்கிய காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கூட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏவில் தான் தொடர்கிறார். நம்ம இந்த வாக்கு மசோதா கூட பார்த்தோம். அதுல வாக்களிக்காமல் அவர் புறக்கணித்திருந்தார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்ப இந்த நிலைப்பாடு இவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, பாஜகவுக்கு சாதகமாக என்டிஏக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் கட்சியினுடைய நலனுக்கு சாதகமாக உகந்ததாக இல்லை அப்படின்னு பெரிய ராமதாஸ் சீனியர் அவர்கள் இப்ப கட்சியினுடைய நிறுவனர், இன்றைய தலைவர், அதாவது பிரகடனப்படுத்திக் கொண்ட தலைவர் அவர் கருதுகிறார். அப்போ கூட்டணி போன்ற விஷயங்களில் நானே முடிவெடுப்பேன்றதா அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது கூட்டணி ஒரு முக்கியமான போன் ஆஃப் கண்டென்ஷன்ங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுப்பியிருக்கிறீங்க திரு கார்த்திகேயன். தேங்க்யூ வெரி மச். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.